படம் ஓப்பனிங்லேயே இன்பன் உதயநிதினு வருது. அதுக்கே பாதி பேர் ஃபயர் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இட்லி சரியாக வேகலப்பா தனுஷுக்கு இட்லியை வேக வைக்க தரலப்பா. தனுஷ் கரெக்டாக இந்த கார சட்னி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மாவு ஒழுங்காக ஊற போடல, அதனால் அது இட்லி ஒழுங்காக வெளியில் வரலை அப்படின்னு பல பேர் பல விமர்சனங்கள் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு ரீசன் தனுஷ்னாலே ஏதாவது ஒன்று சொல்லணும், அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி உண்டு பண்ணணும், அந்த படத்தை காலி பண்ணணும், மொத்தத்தில் தனுஷே காலி பண்ணணும் அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமமாக எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. டெஃபினட்டாக 100% சொல்கிறேன், நீங்கள் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் படம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை பிடிக்குமோ அவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். எந்த அம்மா அப்பாவுக்கெல்லாம் அவங்க குழந்தைங்கள பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப அழகான, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான, கரெக்டான கமர்ஷியல் மீட்டரோடு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த இட்லி கடை. தனுஷ் அவர்கள் ஒரு நல்ல ஆக்டராக நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், நல்ல லிரிசிஸ்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், நல்ல ப்ரொடியூசராக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இப்படி சினிமாவில் அவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. தனுஷ் நல்ல டேரக்டர்னு தெரியும், ஆனால் பெஸ்ட்டான ஒரு டேரக்டர்னு அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஜோனுக்குள்ளே இந்த இட்லி கடை மூலியமாக போவாருன்றதுல டவுட்டே இல்லை.